தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு அக்டோபர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதாவது நமக்கு தீபாவளி. தீபாவளிக்கு அடுத்த நாட்கள்ல நமக்கு தீவிரமான புயல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்ல, குறிப்பா வந்து டெல்டா கடற்கரையை நோக்கி வரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாகப்பட்டினத்தில தான் அது கரையை நெருங்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு நாளும் உறுதியாயிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்ல அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து வடகிழக்கு காற்று. வடகிழக்கு காற்று என்பது நம்மளுடைய தமிழகம் ஊடாக பயணிக்கும். கேரளா உட்பட எல்லா பகுதிகள்லையுமே அந்த வடகிழக்கு காற்று உள்ளே போகும். தமிழ்நாடு முழுக்கவே வந்து வடகிழக்கு காற்று தான் இனிமே அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து. அதன் பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வாக்கில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு லேசான சுழற்சி உருவாகுது. அதன் காரணமாக தீபாவளி அன்னைக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. தீவிரமான ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர், அதாவது 23, 24 தேதியில் தான் நமக்கு வந்து வடக்கு இலங்கை டெல்டாவை நோக்கி வருவது போல் இருக்குது. அது வந்து நமக்கு சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உருவாகி, அது ஒரு லேசான சுழற்சியாக உருவாகி தொடர்ந்து அது தீவிரமடைந்து, அதாவது மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக, வடக்கு இலங்கை நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அக்டோபர் 24, 25 தேதியில் வருவது போல் வானிலை படங்கள் காட்டுது. நான் எப்போவுமே சொல்லுவேன், 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வானிலை மாறும். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 12 மணி நேரத்தில் எப்படி வானிலை இருக்குது, அது டெல்டாவை நோக்கியே வருதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வானிலை தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.